ஐயாவை ஜாதி தலைவர்னா ஒத்துக்கணும். அவர் மனித ஜாதி தலைவர். அவர் தமிழ்நாட்டிலே எல்லா ஜாதிக்கும் அவர் தலைவர். ஒரு ஜாதிக்குல எல்லா ஜாதிக்கும் ஒரு தலைவர். எந்த ஒரு மனுஷன் எல்லாரும் நேசிக்கிறாங்களோ, எல்லா ஜாதி மக்களையும் தன் மக்கள் நினைக்கிறாங்களோ, அவங்க அனைத்து ஜாதி மக்களுக்கும் ஜாதி தலைவர் தான் அவர். அப்படி வாழ்ந்தவர் தான் தேவர் திருமகனார். இதில் ஒரு வெற்றிடங்களை நிரப்ப ஏதேனும் ஒரு உயிர் எங்கேனும் ஒரு இடத்தில் நமக்காக வந்து நிற்கும். அதுபோல் காயங்களிலும் கவலையிலும் ஆறுதலும் தேறுதலுமாய் எப்போதும் வந்து நிற்கும் இயக்குனர் சங்க செயலாளர் பேரரசு அவர்களை பேச அழைக்கிறோம். தேசிய தலைவர் இசை வெளியீட்டு விழா. என்னமோ அவர் தேவர் பார்க்குற மாதிரி தான் இருக்கு, ஐயா பார்க்குற மாதிரியே இருக்கு. அவ்வளோ வேச பொருத்தம். எல்லாரும் ஒரு சின்ன ஒரு ஐயப்பாடை வெளிப்படுத்தினாங்க. தேவர் திருமணார் பற்றிய பாடம் இது ஜாதி சம்மந்தப்பட்டதா அப்படின்ட்டு. தேவர் ஐயாவை ஜாதி தலைவர்னா ஒத்துக்கணும். அவர் மனித ஜாதி தலைவர். அவர் தமிழ்நாட்டிலே எல்லா ஜாதிக்கும் அவர் தலைவர். ஒரு ஜாதிக்குல எல்லா ஜாதிக்கும் ஒரு தலைவர். எந்த ஒரு மனுஷன் எல்லாரும் நேசிக்கிறாங்களோ, எல்லா ஜாதி மக்களையும் தன் மக்கள் நினைக்கிறாங்களோ, அவங்க அனைத்து ஜாதி மக்களுக்கும் ஜாதி தலைவர் தான் அவர். அப்படி வாழ்ந்தவர் தான் தேவர் திருமகனார். இதில் ஒரு சிறப்பு ஒன்று வந்து தேவர் மகன் படம் வந்துச்சு. அதன் பட தயாரிப்பாளர் அந்த சமூகத்தை சேர்ந்தவர் இல்லை, கமலஹாசன். அந்த படத்தின் கதாநாயகன் கமலஹாசன் தேவர் சமூகத்தை சேர்ந்தவர் இல்லை. அந்த படத்தின் இயக்குனர் பரதன் அவர்கள், அவரும் தேவர் சமூகத்தை சேர்ந்தவர் இல்லை. அந்த படத்தில் நடித்த வடிவேலுவா இருக்கட்டும், நிறைய நடிகர், நாசர் அவர் இஸ்லாமியர். என்னை பொறுத்தவரைக்கும் அதில் தேவராக இருந்தவர் நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள் தான். அதுக்கடுத்து சங்கிலி முருகன் அவர்கள். 2 பேர் தான். இது எல்லாருமே சமூகம் சேர்ந்தவர்கள். ஏன்னா ஒரு ஜாதி படம்னா அந்த படத்தின் தயாரிப்பாளர் அந்த ஜாதியா இருப்பார், அந்த படத்தின் டைரக்டர் அந்த ஜாதியா இருப்பார். அந்த என்னன்னா ஆமாம்மா தேவமோகனை பாருங்க, அவரு அங்கே கரெக்டா இருக்காரு. நான் தான் மறந்துட்டேன். சில விஷயம் கரெக்டா இருப்பாங்க. நமக்கு அவர் கொஞ்சம் வீக்னால தேவர்மகன்ல கதாநாயகன் நடித்த கௌதமி அவர்கள் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள். ஓகே. ரேவதி அவர்கள் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள். ஓகே. அப்புறம் அவர் ரேவதி ரசிகா இருப்பாங்க, எங்க ரேவதி வீட்டிலே இருப்பாங்க. ஏன்னா ஒரு இந்த ஃப்ளோ போய் எனக்கு நான் வந்து பேசுகிற வீக்கு எங்கே விட்டு எனக்கு தெரியாமல் போயிடும். ஜாதி படம்னா அந்த தயாரிப்பு அந்த ஜாதியாக இருக்கணும், இயக்குனர் அந்த ஜாதியாக இருப்பாங்க, கதாநாயகன் ஜாதியாக ஆளாக பார்த்து போடுவாங்க, வில்லனும் அந்த ஜாதிக்காரனை பார்த்து போடுவாங்க. இப்படி ஒரு ஜாதி படம் எடுக்கும்போது அவங்க ஜாதிகளாக பார்த்து எடுக்கிற படம் தான் ஜாதி படம். தேவர் அப்படி இல்லை. இந்த தேசிய தலைவர் தேவர் திருமண வாழ்க்கை வரலாறு எடுக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா தேவர் நடிக்கிறார்ல, அவர் தேவரா இஸ்லாமியர். அவர் தயாரிப்பாளர் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை. இயக்குனர் தேவரா இல்லை. தயாரிப்பாளர் தேவர் இல்லை, இயக்குனரும் தேவர் இல்லை, கதாநாயகன் நடிச்சா ஐயாவும் தேவர் இல்லை. இதை போய் ஜாதி படமாகும். மியூசிக் டைரக்டர் இசைஞானி இளையராஜா
அவர் எல்லாத்துக்கும் பொதுவானவர். அவர் எந்த ஜாதியுமே இல்லை. அவர் மனித இனத்துக்கே பொதுவானவர். அவர் யாருக்கெல்லாம் காது இருக்கோ, மிருகத்துக்கு, பறவைக்கு, காது இருக்க எல்லாருக்குமே அவர் பொதுவானவர். அவர் அப்ப இசைஞானியும் சமூக சேர்ந்தவர்ல. அப்போ தேவரை பத்தி ஒரு படம் எடுத்துட்டு அதுல இருக்க யாருமே தேவர்னா அதுதான் தேவரையா. அப்படிதான் அமையும். தேவரையா வந்து உண்மையிலேயே அவங்க ஜாதி மேல பற்று உள்ளவர், அந்த ஜாதி மேல வெறி உள்ளவர்னா இங்க தயாரிப்பாளர், இயக்குனர், நடிகர் எல்லாமே அது ஜாதி அமைஞ்சிருப்பாங்க. அவருக்கு அது இல்லாதனால அந்த ஆத்மா வேலை செய்யும். அந்த ஆத்மா அவருடைய எண்ணப்படி அந்த ஆத்மா அப்படிதான். இங்க வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள், வெவ்வேறு மதத்தை சேர்ந்தவர்கள் தேவரையா படத்துல ஒன்றிணைறாங்க. இதுவே மத நல்லிணக்கத்துக்கு சான்று. இந்த சான்று இருக்கு. நான் சத்யா சார் ரொம்ப பாராட்டுறேன். ஒரு தயாரிப்பாளர் அவருக்கு ஒரு ஜாதி வரி இருந்தா வேற படம் எடுத்திருப்பாரு. நம்ம ஜாதிக்காரனா பாடுறேன், எவனா டேரக்டர், நம்ம ஜாதிக்காரனா நடிகரா போடு அப்படி தேடி இருப்பாரு. உங்களை பாராட்டணும் சார், ஃபர்ஸ்ட் தயாரிப்புல பாராட்டணும். ஏன்னா நீங்க இது பெரிய மனசு வேணும் சார், பெரிய மனசு வேணும். ஒரு பொதுவா இப்போ சார் சொன்னார் அரவிந்த்குமார் சார், சும்மா ஒரு லவ் ஸ்டோரி, ஒரு ஆக்ஷன் படம், ஒரு காமெடி படம், ஒரு காதல் படம் அப்படிங்கும்போது அதுக்கு யாரும் பிடிச்சிருக்கலாம், யாரும் டேரக்டர் இருக்கலாம். ஆனா ஒரு ஒரு சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரோட படத்தை எடுக்கும்போது வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவர் சேர்ந்து எடுக்கிறாங்கன்னா அங்கே அவர் தான் தெய்வ திருமகன். அதான் தெய்வ திருமகன். இதை காட்டுவாங்க. நான் சொல்றேன், தமிழகத்துல இந்தியாவிலேயே அரசியல் யார் யாரெல்லாம் உள்ள வர்றாங்களோ, யாரெல்லாம் அரசியல்வாதி ஆகணும்னு ஆசைப்படுறாங்களோ, யாரெல்லாம் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க அனைவரும் படிக்க வேண்டிய ஒரே பாடம் தேவரோட வரலாறு. ஒரு மனுஷன் எப்படி தன் மொழியை நேசிக்கணும், ஒரு மனுஷன் எப்படி தன் சார்ந்த மக்களை நேசிக்கணும், ஒரு மனுஷன் எப்படி தேசத்தை நேசிக்கணும், ஒரு மனுஷன் எப்படி தெய்வத்தை நேசிக்கணும். ஒரு மனுஷனுக்கு தெய்வ பக்தி எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு தேசபக்தியும் முக்கியம் சொன்ன ஒரே தலைவர் தேவரையா. யார் சொல்றா? இன்னைக்கு இங்க இருக்க இந்தியா வேற நினைக்கிறான். இந்தியானா வேற, தமிழ்நாடுங்கிறது வேற. இங்க இருந்து இந்தியாவுக்கு எதிராக நிறைய குரல் வந்துகிட்டு இருக்கு. ஆனா தேசமும் தெய்வீகமும் எல்லாம் ஒண்ணுன்னு நமக்கு சொன்ன தலைவர், தேசிய தலைவர். அங்க கத்துக்கணும். ஜாதியை தாண்டி, மதத்தை தாண்டி எல்லாருக்கும் யாரு பொதுவா இருக்கானோ அவன் தான் அரசியல்வாதி. இந்த மக்களுக்காகத்தான் நான் இருப்பேன், இந்த இந்த மதத்துக்காகத்தான் நான் போராடுவேன் அப்படின்னா அவன் அரசியல்வாதி இல்லை. அரசியல்வாதி என்பவன் அனைத்து மக்களுக்கும் பொதுவானவன் தான் நல்ல அரசியல்வாதி. அது இல்லாம இந்த ஜாதி இந்த மதம் அப்படிங்கும்போது ஒரு ஒரு ஜாதி தலைவராக இருந்தா நீங்க ஒரு ஜாதி மக்களுக்கு நீங்க போயிடலாம். ஒரு மதத்துக்காக நான் உழைக்கிறேன்னா நீங்க ஒரு மதத்துக்காக ஒரு அமைப்பு ஏற்படுத்திக்கலாம். ஆனா அரசியலுங்கிற வரும்போது அனைத்து மக்களுக்கும் பொதுவானவனா இருக்கணும். அவன் தான் நல்ல அரசியல்வாதி, இல்லைன்னா அவன் காரியவாதி. ஏன் திருப்பி தேவரா சொன்னா அவருக்கு எல்லா மக்களும் ஒண்ணுதான், எல்லா மக்களும் ஒண்ணுதான். தாய்ப்பால் எங்கே குடிச்சாரு? அவர் இந்துவா பிறந்திருக்கலாம், ஆனா ஒரு முஸ்லிம் தாயிட்ட தாய்ப்பால் குடிச்சு வளர்ந்தார். அவர் இறக்குற காலகட்டத்தில் அனைத்து சொத்தையும் அவர் ஜாதிக்காரன் அள்ளி கொடுத்தாரு. ஆக்சுவலி தேவராயனுக்கு வேலை கோபம் வரணும், யாருமே வரணும், முக்குளத்தூருக்கு வரணுங்க. தேவராய கோபம் வரணும், முக்குளத்தூர் வர்றேன். ஏன்டா இவ்வளவு அவங்க கொண்டாடினா நம்ம ஜாதியில பொறுத்த எங்க ஜாதிக்காரன் ஒண்ணும் பண்ணாம பட்டியலத்து மக்களுக்கு அனைத்தையும் கொடுத்துட்டியே. நான் சொல்றேன், தேவராய கொண்டாட முடியும் யாருன்னா பட்டியலத்து மக்களும் கொண்டாடணும், அவங்கதான் கொண்டாடணும். உங்க எல்லாருக்கும் தப்பான வரலாறு சொல்லி கொடுத்து
நீங்கள் உங்களுக்கு எதிரியா எதிரானவரா தேவரை நீங்கள் புரிய வச்சிருக்காங்க. அப்போ கோபப்பட வேண்டியது முக்குலத்தோர், கொண்டாட வேண்டிய யாருன்னா பட்டியலத்து மக்கள். அதை புரிச்சுக்கும் போதுல இங்கே அப்படியே சில அரசியல் அப்படி மாற்றி போட்டுரும். அதை சொல்றதான் இந்த மறைக்கப்பட்ட வரலாறு. இங்க நிறைய மாற்றப்பட்ட வரலாறு நிறைய இருக்கு, அதுவும் கொண்டு வரணும் அடுத்து. அதனால யாரு தேவர்மான் எப்படி டைட்டில் வைக்க போச்சு, தேவர்னு எப்படி ஒரு ஜாதி பேர் வச்சு கொண்டாட போச்சு. தேவமானை பார்த்துட்டு தேவதையா கோவப்படணும். அங்கே தேவர் தான் கடைசி சொல்றாரு கமலாசன், படிக்கடா படிக்கலாம் காட்ட மாட்டியா. யாரை திட்டுறாங்க கடைசியா? நீங்க படம் எடுத்து கடைசியா தேவரத்தை திட்டுறாங்க. உங்களுக்கும் கோவம் வருது, தேவர்ல கோவம் வரணும், முக்குளத்துல கோவம் வரணும். கடைசியா தேவர்மன், கடைசியா தேவர்மன் சில குறிப்புக்கு சொல்றேன். பொதுமக்கள் எல்லாம் கொண்டாடிட்டாங்க, எல்லா மக்களுக்கும் தேவர்மனை கொண்டாடப்படாது. இதுல நிறைய இடங்கள்ல மீசோட வருவாரு, சில இடங்கள்ல மீச இல்லாம வருவாரு. இல்ல இளமையிலேயே குழப்பம் இருக்கும். ட்ரெயினில் பார்க்கும்போது மீசோட வர்றாரு, மீச இல்லாம வர்றாரு. அந்த மீசை எடுத்த கதை எதுக்காக எடுத்தாரு? மீசைய கேரளா நினைக்கிறேன், கேரளாவில் அது இல்லையா? ஓகே, ஆன்மீகவாதி. ஆமா, ஆன்மீகத்துல ஃபுல்லா ஈடுபட்டதுனால அவரு மீசை எடுத்துட்டார். பெண்களை மதிக்கக்கூடியவர், பெண்களை எல்லா பெண்களையும் தாயை நினைக்கக்கூடியவர், ஒரு அரசியல்வாதி அப்படி நினைக்கணும். அனைத்து பெண்களையும் ஒரு தாயை நினைக்கணும், சகோதரன் நினைக்கணும். அப்படி நினைச்சவர் தான் தெய்வ திருமகன். நான் சொல்றேன், ஒரு நாட்டு மக்களுக்கு சேவை செய்ய வர்றவங்க, அரசியல்வாதியாக வர்றவங்க முதல்ல தேவராகவே முழுக்க தெரிஞ்சுட்டு அவரை படிச்சுட்டு இங்கே உள்ளே வரணும். இந்த ஆக்சுவலி இளைய ஐயா சொன்னாங்களா ரைட்டில் மாதிரி சொல்லி, இதுதான் கரெக்டு. இன்னைக்கு தேசியத்தை நேசிக்கிற ஆளு தலைமை யாரும் இல்லை தமிழ்நாட்டில். எல்லாம் வெவ்வேறு இதில் இருக்காங்க. தேசிய நேசிக்க தலைவர் இல்லை. ஆனால் தேசிய தலைவர்ன்றது இந்த படத்துக்கு சரியான டைட்டில். ஜாதி வேறுபாடு இல்லாமல் அனைத்து சமூக சேர்ந்தவர்கள் சேர்ந்து தேவர் திருமலையாவுக்கு அவர் புகழை போட்டு மன்னமாக இந்த படத்தை எடுத்ததுக்கு நன்றி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். தொடர்ந்து அடுத்து இந்த மாதிரி சமூக தேவையான படத்தில் நீங்கள் எடுக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.